சந்தானலக்ஷ்மி நமः சௌபாகியலக்ஷ்மி நமः வீரலக்ஷ்மி நமः விஜயலக்ஷ்மி நமः ஐஸ்வர்யா. ஆனா மகாபெரிவா ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா அவ்வளோ ஒரு ஈஸியான தேவதை யாருன்னாக்கா மகாகணபதி மாத்திரம் தான். அப்ப அப்பேற்பட்ட மகாகணபதிக்கு இப்ப ஹோமத்தை பண்ண போறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பெருமானை வணங்குகின்றவருக்கு எந்த விதமான துன்பமும் தொல்லையும் இல்லை என்பதுதான் இதனுடைய முக்கிய காரணமானதுதான் அந்த வேல். வேல் என்பது உயிர் நாடி, உயிர் தொழில். அந்த உயிர் தொழிலை செய்கின்றவன் முருகப்பெருமான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம இந்த சனாதன தர்மம் என்பது நம்மை வழிநடத்துவது என்று சொன்னால் மட்டும் போதாது. ஸ்ரீ பால தேவஸ்தானம், ஸ்ரீ மகா பெரியவா இல்லம், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பக்த ஜனசபா சேலம் சார்பா கடந்த பல வருடங்களாக இறை பணிகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பெற்றோர்களின் பெண் பிள்ளைகளுக்கு அவர்களின் திருமணத்திற்கு தேவையான புடவை, தங்கத்தாலி வழங்குதல், குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை, இலவச டியூஷன் சென்டர், சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் கடந்த மழை காலத்தில் பாதித்த இடங்களில் மக்களுக்கு உடை, பெட்ஷீட், உணவுகள் வழங்கினர். இப்படி பல உதவிகளை இன்றும் செய்து வருகிறார்கள். இந்த சேவைகளில் எனது பங்கும் சிறிது உள்ளது என்பது எனக்கு பெருமையே. இது போன்ற சேவைகளில் நீங்களும் பங்கு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பக்த ஜனசபா அவர்களின் வாட்ஸ்அப் நம்பர் உள்ளது. இணைந்து சேவைகளை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தி பெருவிழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், மாபெரும் அன்னதானம், திருவள்ளூர் மாவட்டத்தின் 5 கிராமத்தில் இலவச டியூஷன் கடந்த 1.5 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அங்கு படிக்கும் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படுகிறது. ஃபுல் வீடியோவும் பாருங்க. தர்ம காரியம் ஏன் முக்கியம் என்றும், முருகப்பெருமானின் வேல், மயில் பற்றியும், கணபதி ஹோமம் பற்றியும் அடியார்கள் என்ன கூறுகிறார்கள் என்று தெரிந்து பயன்பெறுவோம். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதானேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் त्वां त्रैलोक्य कुडुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्द प्रियां वत्ससहित गोदेवतायै नमो नमः। महालक्ष्मीं ध्यायामि, महालक्ष्मीम् आवाहयामि। वत्ससहित गोदेवतायै नमो नमः। रत्नसिंहासनं समर्पयामि, पादयोः पाद्यं समर्पयामि, हस्तयोः अर्घ्यं समर्पयामि, मुखे आचमनीयं समर्पयामि। भूर्भुवः सुवः शुद्धोदकस्नानं समर्पयामि, स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि। वस्त्रयज्ञो वस्त्रार्थं समर्पयामि, वस्त्रं समर्पयामि। இதான் பெருசு சார். இது பசுமாட்டுக்கு போட்டு விடுங்க சார். பெருசா பிரிச்சு போட்டா நல்லா அழகா இருக்கும். அப்படியே வஸ்திரம் சமர்ப்பயாமி. குழந்தைக்கு उपवीताभरणार्थे अक्षतान् समर्पयामि, दिव्य परिमल गन्धान् धारयामि, गन्धानामुपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि, अक्षतान् समर्पयामि, सुगन्ध परिमल पुष्पमालिकां समर्पयामि, पुष्पैः पूजयामि। ओम प्रकृत्यै नमः, ओम विकृत्यै नमः, ओम विद्यायै नमः, ओम सर्वभूतहितप्रदायै नमः, ओम श्रद्धायै नमः, ओम विभूत्यै नमः, ओम सुरभ्ये नमः, ओम परमात्मिकायै नमः, ओम वाचे नमः, ओम पद्मालयायै नमः, ओम पद्मायै नमः, ओम शुचये नमः, ओम स्वाहायै नमः, ओम स्वधायै नमः, ओम सुधायै नमः, ओम धन्यायै नमः, ओम हिरण्मय्यै नमः, ओम लक्ष्मी नमः, ओम नित्यपुष्टायै नमः, ओम विभावर्यै नमः, ओम आदित्यै नमः, ओम दित्यै नमः, ओम दीप्तायै नमः, ओम वसुदायै नमः, ओम वसुदारण्यै नमः, ओम कमलायै नमः, ओम कान्तायै नमः, ओम कामाक्षै नमः, ओम क्रोधसंभवायै नमः, ओम अनुग्रहप्रदायै नमः, ओम बुद्धये नमः, ओम अनगायै नमः, ओम हरिवल्लभायै नमः, ओम अशोकायै नमः, ओम अमृतायै नमः, ओम दीप्तायै नमः, ओम लोकशोकविनाशिन्यै नमः, ओम धर्मनिलयायै नमः, ओम करुणायै नमः, लोकमात्रे नमः,
ओम पद्मप्रियायै नमः ओम पद्महस्तायै नमः ओम पद्माक्षै नमः ओम पद्मसुंदर्यै नमः ओम पद्मोद्भवायै नमः ओम पद्ममुख्यै नमः ओम पद्मनाभप्रियायै नमः ओम रमायै नमः ओम पद्ममालाधरायै नमः ओम देव्यै नमः ओम पद्मिन्यै नमः ओम पद्मगन्धिन्यै नमः ओम पुण्यगन्धायै नमः सुप्रसन्नायै नमः प्रसादाभिमुख्यै नमः ओम प्रभायै नमः ओम चन्द्रवदनायै नमः ओम चन्द्रायै नमः ओम चन्द्रसहोदर्यै नमः ओम चतुर्भुजायै नमः ओम चन्द्ररूपायै नमः ओम इन्दिरायै नमः ओम इन्दुशीतलायै नमः ओम आह्लादरण्यै नमः ओम पुष्ट्यै नमः ओम शिवायै नमः ओम शिवकर्यै नमः ओम सत्यै नमः ओम विमलायै नमः ओम विश्वजनन्यै नमः ओम तुष्ट्यै नमः ओम दारिद्र्यनाशिन्यै नमः ओम प्रीतिपुष्करण्यै नमः ओम शान्तायै नमः ओम शुक्लमाल्याम्बरायै नमः ओम श्रियै नमः ओम भास्कर्यै नमः ओम बिल्वनिलयायै नमः वरारोहायै नमः ओम यशस्विन्यै नमः वसुन्धरायै नमः ओम उदाराङ्गायै नमः हरिण्यै नमः ओम हेममालिन्यै नमः ओम धनधान्यकर्यै नमः ओम सिद्धये नमः ओम श्रेणसौम्यायै नमः ओम शुभप्रदायै नमः ओम नृपवेश्मगदानन्दायै नमः ओम वरलक्ष्मी नमः ओम वसुप्रदायै नमः ओम शुभायै नमः हिरण्यप्राकारायै नमः ओम समुद्रतनयायै नमः ओम जयायै नमः ओम मङ्गलायै नमः ओम देव्यै नमः ओम विष्णुवक्षस्थलस्थितायै नमः ओम विष्णुपत्न्यै नमः प्रसन्नाक्षै नमः ओम नारायणसमाश्रितायै नमः ओम दारिद्र्यध्वंसिन्यै नमः ओम देव्यै नमः ओम सर्व उपद्रववारिण्यै नमः ओम नवदुर्गायै नमः महाकाल्यै नमः ओम ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः त्रिकालज्ञानसम्पन्नायै नमः ओम श्री भुवनेश्वर्यै नमः धनलक्ष्मी नमः धान्यलक्ष्मी नमः संतानलक्ष्मी नमः सौभाग्यलक्ष्मी नमः वीरलक्ष्मी नमः विजयलक्ष्मी नमः ऐश्वर्यलक्ष्मी नमः आरोग्यलक्ष्मी नमः आदिलक्ष्मी नमः नानाविधपरिमल पत्रपुष्पाणि सहित कुङ्कुमार्चन पूजां समर्पयामि दशाङ्गं विद्गुलो वेदं सुगन्धं च मनोहरम् आग्रे सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम् गो लक्ष्मी नमो नमः धूपमाग्रापयामि धूपानन्तरमाचमनीयं समर्पयामि भूर्भुवः स्वः स्थापितमङ्गलदीपं दर्शयामि धूपदीपानन्तरमाचमनीयं समर्पयामि ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते अरुणकिरणजालैः तन्नो लक्ष्मी प्रचोदयात् अरुणकिरणजालैः अंजिदासा अवकाशा विदृतजपवटीका पुस्तका वीदिहस्ता इतरकरवराढ्या पुल्लकल्हार संस्था निवसतु हृदिबालान्त्यकल्याणशीला बालाद्रवृन्दस्वरूपिण्यै महालक्ष्मीस्वरूपिण्यै गोमात्रे नमो नमः समस्तापराध क्षमापणार्थं षण्मङ्गलावाप्त्यर्थं कर्पूर नीराजनं सन्दर्शयामि नीराजनानन्तरमाचमनीयं समर्पयामि सगरेण दिव्यरक्षां धारयामि ओम हर எல்லாரும் பிரதட்சணை வாங்கோ கோமாதாவை பிரதட்சணை வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிங்கோ யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கஹன சதృశம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் மேகஸ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் नमः समस्त भूतानामादिभूताय भूभृते अनेक रूप रूपाय विष्णवे प्रभ विष्णवे सशंगचक्रं सकरीडकुण्डलं सबीजवस्त्रं सरदीरुहेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजं छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदश्याममायदाक्षमलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहं श्रीवत्साङ्गितवक्षतं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये वत्स सहित गोदेवतायै नमो नमः समस्तापराध क्षमापणार्थं षण्मङ्गलावाप्त्यर्थं सर्वत्र भक्तानां वेदोक्त दीर्घायुष्यसिद्ध्यर्थं
பிரார்த்தன பூர்வக பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. ஒரு மாதிரி இருக்கோ, பசுமாட்டுக்குமே வந்து ஒரு வித்தியாசங்கள் இருக்கும்னு சொல்லி சொல்லுவா. நம்ம எல்லா தேவத்தையும் இல்ல எல்லா உயிரினங்களையும் முகத்திலையும் தலையிலையும் முதுகுலையும் வந்து மார்பிலையும் பூஜையை பண்றோம். இந்த பசுமாட்டுக்கு மாத்திரம் ஏன் வந்து பின்பக்கம் பூஜை பண்றோம் அப்படின்னாக்கா, ராமாயண காலத்துல தசரதர் வந்து சொர்க்கலோகத்தை அடைகிறார், இறந்து போயிடுறார். அப்போ இவாள்லாம் காட்டுல இருக்கா. காட்டுல இருக்கிறச்சே தசரதர் வந்து ராமனுடைய கனவுல வந்து, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, இந்த மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு நீதான் பண்ணணும், நீதான் பெரிய பையன், நீதான் எனக்கு எல்லாம் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி சொல்றான். அப்போ நாங்க காட்டுல இருக்கோமே, அங்கிருந்து நாங்க எப்படி பண்றது அப்படிங்கும்போது கயையில போய் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றா. ராமர், லக்ஷ்மணர், சீதை இவாள்லாம் விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்கறா, கயையில போய் பண்ணு அப்பா நினைச்சிருந்து அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ அங்க கயால போய் சிராத்தம் பண்றா. அந்த சமயத்துல ராமனுக்கு வந்து ஏதோ ஒரு அவசர காரியமா அவர் கிளம்பி எங்கேயோ வெளியில போயிடுறார். அந்த சமயத்துல சீதா கிட்ட வந்து கேட்கிறார், ராமன் இல்லாட்டா பரவாயில்ல, இந்த சமயத்தை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு மோட்சத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதனால நீயே வந்து ராமனுடைய சுரூபமா இருந்து இந்த பிண்டத்தை வந்து என்கிட்ட சேர்த்துருவோங்கிறா. இவ சீதையும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆலமரம், அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய புரோகிதர், அப்புறமா வந்து இங்க அந்த பசுமாடு, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பல்குனி தீர்த்தம், அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய காகம், இந்த அஞ்சையும் வந்து சாட்சியா வச்சுட்டு பிண்டத்தை தானம் பண்ணிடுறா. ராமர் வந்து கேட்கிறார். கேட்ட உடனே நான் வந்து நீ எப்படி பண்ணலாம், என் அப்பாவுக்கு நான் தானே பண்ணணும்னு சொல்லி சொல்லும் போது, நான் இவாளெல்லாம் சாட்சியா வச்சிருந்துதான் இந்த பிண்டத்தை நான் வந்து கொடுத்தேன், நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படிங்கிறா. அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்கறா. மரம் வந்து முதல்ல அந்த பூஜாரி கிட்ட போய் கேட்கறா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவர். அப்புறமா அந்த பல்குனி நதி கிட்ட போய் கேட்கறா, நதியும் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது. பசுமாடு கிட்ட கேட்கறா, பசுமாடும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது. காக்கா கிட்ட கேட்கறா, அதுவும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய அக்ஷயவட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஆலமரம் அரசமரம் கலந்த மரம் தான் வந்து ஆமா அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம எல்லாம் கயா போனோம் அப்படின்னாக்கா அங்க கயா சிராத்தம்னு சொல்லி நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் பண்றோம். அப்போ இந்த பசுமாடு வந்து சாட்சி, காக்கா வந்து சாட்சி சொல்லலன்னு சொல்லிட்டு நீ வந்து உனக்கு இந்த மீதி எல்லா இடங்கள்லயும் காக்காவுக்கு வந்து அந்த அன்னத்தை வந்து சாப்பிடறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, ஆனா கயால மாத்திரம் நீ உனக்கு அந்த ஆகாரம் கிடையாது, நீ சாப்பிட்டாலும் புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இந்த பல்குனி நதியுமே வந்து நல்ல பிரவாகமா ஓடிட்டு இருக்கிற நதியானது இந்த சாபத்தினால, பொய் சொன்ன சாபத்தினால அதுவுமே வந்து அந்தர்வாகினின்னு சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில ஓடக்கூடிய நதியா ஆயிடுது. 4 அடி பள்ளம் தோண்டினாக்கா பிரவாகமா ஜலம் வந்துட்டே இருக்கும், ஆனா பூமிக்கு மேல ஜலம் இருக்காது. திடீர்னு மழை பெஞ்சு பெரிய வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் வந்து எவ்வளவு நாள் இருக்கும்னு சொன்னா, அது ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள அந்த வெள்ளம் வந்து வடிஞ்சு போயிடுமா. அப்போ யாருக்கான பிராப்தி இருந்ததுனாதான் அந்த பல்குனியில போய் ஸ்நானம் பண்ண அந்த சாபம். அப்புறமா காக்காவுமே அப்படிதான் கரையாது அப்படிங்கிறவாறு அந்தந்த ஆகாரத்தை எடுத்துக்க முடியாதுன்னு. அப்புறம் அந்த மரம் பூஜாரியும் இவா 4 பேரும் தெரியாதுன்னு மாடும். அதனால வந்து என்ன சொல்லிடுறா, மாட்டுக்கு வந்து இனிமே வந்து முகத்துக்கு பூஜை கிடையாது, உனக்கு வந்து பிருஷ்டபாகத்துக்கு பேக் சைடுக்கு தான் வந்து பூஜை அப்படின்னு சொல்லி சாபம் ஆயிடுறது. இது ஒரு வகையான கதை. இதுல வந்து இப்ப இங்க பண்ணாக்கா சாபத்துக்காக வேண்டி பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, ஆனா பசுமாட்டுக்கு எங்க பூஜை பண்ணாலுமே விசேஷம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாபத்தின் காரணமாக முகத்துக்கு பூஜை கிடையாது, பின்பாகத்துக்கு மாத்திரம்தான் பூஜை. ஆனா மகாலட்சுமி அங்கதான் நிவாசம் பண்றா. அதனாலதான் அந்த கோபியம் வந்தது அப்படின்னாக்கா நம்ம அதை எடுத்து தலையில தெளிச்சுக்கிறோம், சாப்பிட்றோம் மகாலட்சுமி பிரசாதமா. அப்படி இந்த மகாபிரிவானுடைய இந்த ஜெயந்தி உற்சவத்தை உத்தேசிச்சு இங்க நடக்கக்கூடிய இந்த பூஜையினுடைய முதல் ஆரம்பமா மகாலட்சுமிக்கு பூஜையை பண்ணி இங்க வந்திருக்கிறவா, நம்மளோட குடும்பங்கள் இங்க வரணும்னு நினைச்சுட்டு வராம இருக்கிறவா, இல்ல வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறவா எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்த ஜனங்களுக்கும் வந்து நல்ல நல்ல படிப்பு, நல்ல ஆகாரம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 தான் வந்து எல்லாருக்குமே பிரதானமான விஷயம். இதை தாண்டிதான் பாக்கி காரு, பஸ், வண்டி கிண்டி எல்லாம். அதனால இதெல்லாமே வந்து சமிருத்தியா கிடைக்கணுங்கிற பிரார்த்தனைக்காக தான் இந்த பாலா பீட்டத்துல இருந்து வந்து இங்க பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீங்க பக்த ஜனங்கள் எல்லாரும் இருந்துட்டு இந்த விழாவை வந்து நல்லபடியா சிறப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஸ்தாபகரனுடைய சார்பா நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
सर्वं जगदिदन्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदन्वयलयमेष्यति सर्वं जगदिदन्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारिवाक् परिमिदामदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं ताळत्रयातीतः त्वं मूलाधारे स्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः वायुयोगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वमग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्सुवरो कुलादीं पूर्वमुच्चार्य वर्णादीस्तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुरसितं धारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् अकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारः शान्तिरूपम् बिन्धुरुत्तररूपम् नादः सन्धानम् सगुंहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः ऋतुर्गायत्री स्कन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गङ्गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् अभयं वरदं हस्ते बिभ्राणं मूषिकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवासं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्बिनं देवं जगत्कारणमच्युतं नाविर्भूतं चतुर्थ्यादो भवते पुरुषात्परम् एवं ध्यायत्यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते स्त्रम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशने श्रीवरदमूर्तये नमो नमः आचार्यः शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ भूः प्राणानायम्य देवी गायत्री छन्दः प्राणायामे विनियोगः ममोपात्त समस्त दुर्दक्षे द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपते ते वाणीपते ते गौरीपते ते अङ्घ्रियुगं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये अक्षतान्निरस्य अपोपस्पृश्य गणानां त्वा गणपतिं भवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानः शृण्वन्नोतिभिस्सीदसादनं भूर्भुवस्सुवरोऽस्मिन् हरिद्राबिम्बे सपरिवारं सुमुखं विघ्नेश्वरं महागणपतिं ध्यायामि महागणपतिम् आवाहयामि महागणपतये नमः आसनं समर्पयामि महागणपतये नमः पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि भूर्भुवस्सुवः शुद्धोदकस्नानं समर्पयामि स्नानानन्तरमिदमाचमनीयं समर्पयामि वस्त्रैज्ञोपवीतोत्तरीयावरणार्थे अक्षतान् समर्पयामि दिव्यपरिमलश्रीगन्धान् धारयामि गन्धानामुपरि हरिद्राकुङ्कुमं समर्पयामि अक्षतान् समर्पयामि सुगन्धपरिमलपुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्बोधयामि ॐ बम्बरुण सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ॐ गजाननाय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ शूर्पकर्णाय नमः ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः महागणपतये नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि ॐ दशांगं गुल्गुलोभूतं सुगन्धं च मनोहरम् आग्रे सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां महागणपतये नमः धूपमाग्रापयामि साध्यं त्रैवर्त्यसंयुक्तं वह्निना योजितं मया त्रैलोक्यदिविनापहं महागणपतये नमः स्थापितमङ्गलदीपं दर्शयामि धूपदीपानन्तरमाचमनीयं समर्पयामि भूर्भुवस्सुवः तेनमावु அவர்தொன்ன ஒன்று சரி 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 பரவாயில்ல ஒன்றும் தினமா ஆகுது நான் சப்ஸ்கிரைப்ல தினமா गणानां त्वा गणपतिं भवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानः शृण्वन्नोतिभिः सीदसादनं तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे स्वाहा
स्वाहा नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तंभोदराय एकदन्ताय विघ्नविनाशिने सदाय श्रीवरदमूर्तये नमो नमः भूर्भुवस्वरोऽस्मिन् कुम्भे वल्लभमहागणपतिं ध्यायामि महागणपतिम् आवाहयामि ॐ आवहन्ति वितन्वाना बाणाचीनमात्मनः वाचागं शिवमगावश्च अन्नपाने च सर्वदा ततो नेष्यामः नमसां ऋषिभिः सह स्वाहा आमायन्तु ब्रह्मचारिणः सर्विषान् स्वाहा तस्मिन् सहस्रशाखे विभगाहन्वयि मृजे स्वाहा तथा प्रपदायन्ति आहर्जरम् एवं मां ब्रह्मचारिणः धातरायन्ति सर्वतः स्वाहा दिवेशोषि प्रमावाहि प्रमावद्यस्व भूर्भुवस्वरोऽस्मिन् कुम्भे आवहन्ति देवतां वेदव्यासं ध्यायामि आवाहयामि हिरण्येर्वृत्तेरन्तरिक्षे अनुराधानक्षत्रदेवतां मित्रं ध्यायामि आवाहयामि अपैतु मृत्युर्प्रतन्नागन्वैव स्मृतो नोभयं कृणोदौ मरणं वनस्पतेरिवा विनश्येतागमनयस्यदान्नसजीवतिः परं मृत्युनपरेः वन्थायस्ते स्मितरो देव्यानात् चक्षुष्पदे ते ब्रवीमाणप्रजामेषो मोदवीरामि आयुष्टे विश्वतो ततदेमग्निर्वरेण्यः पुनस्ते प्राणाय विराक्षसं स्वामिते आयुर्दाग्ने विशोषाणो प्रतीको प्रयोजयति कृतं वीत्वा विचारण्यं मुत्रमभिरक्षतादिवं भूर्भुवस्वरोऽस्मिन् कुम्भे आयुर्देवताम् अग्निं ध्यायामि आवाहयामि ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा अस्मिन् कुम्भे आरोग्यलक्ष्मी समेतं धन्वन्तरित महाविष्णुं ध्यायामि आवाहयामि ॐ नमो भगवते वासुदेवाय ॐ क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय वराय ब्रह्मपुरुषाय परकर्म मन्त्र यन्त्र तन्त्र औषधास्त्राणि संहर संहर इत्योर्मोचे मोचय ॐ नमो भगवते महासुदर्शनाय नेत्रे ज्वालापरीदाय सर्वदिक्षोप्रदराय ब्रह्मणे वृन्दोदये स्वाहा ॐ क्लीं सहस्रारं पट् धर्माय महे महाज्वालाय धीमहि तन्नश्चक्रं प्रचोदयात् अस्मिन् कुम्भे विदेवल्लीनायकास्मेदं महासुदर्शनचक्रराजस्वामिनं ध्यायामि आवाहयामि ॐ श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः हरिणीं सुवर्णदर्शदां रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो आवह आं मां जातवेदो लक्ष्मीमणपगामिनीं यस्यां हिरण्यं प्रबोधं भूर्भुवस्वरोऽस्मिन् कुम्भे महालक्ष्मीं ध्यायामि श्रीं ध्यायामि आवाहयामि आस्ते दर्शनेशं सगोत्रं सर्वं सुवर्णं त्रिणिच्छन्दवे देवतासहितम् आदित्यग्रहस्य वायविदिग्बाहे नानावर्ण विचित्र ध्वजाकार मण्डले गुणत्तदान्यस्योपरि प्रतिष्ठितं भगवन्तं चित्रलेखा देवी समेतं केतून् ध्यायामि केतून् आवाहयामि क्षां पुलिकाय नमः पुलिकराजाय विद्महे मङ्गपुत्राय धीमहि तन्नो मान्ये प्रचोदयात् अस्मिन् कुम्भे वृद्धिकर गुणिकराजं ध्यायामि आवाहयामि जातवेदसे सुरमां सोममराति यतोनितः दिवेदः ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिविश्येदसादनं क्षेत्रस्य मुद्रामयं हितेने मुदयामसि कामशम्भोलेत्पादरो व्रादिदुषे उदेन्द्रमयामहेतो नो वयं कृति भगवञ्चक्तितपदन्न उदये विष्णो प्रदोधिः आस्तोष्टे वृजानि किस्मान् स्वावेशो नमीमो भवानः प्रेमहे वृदन्दोषन्ने त्वमदे सन्तिदुष्पदे भूर्भुवस्वरोऽस्मिन् कुम्भे देवताः ध्यायामि प्रातारविन्द्रपवितारविन्द्रं हवे हवे सुनमतुं सोरविन्द्रो वेणुदुःखं रोहोदविन्द्रगस्त्रो भगवाना समीशानन्दगादिस्तत्सत्पदिं पूषानो यथा वेदा सामसप्रदेक्षता वाणन्दस्वस्तये ध्यायामि நம்ம இப்பெல்லாம் வந்து நிறைய இந்த யூடியூப் சேனல்கள்ல வந்து வேதத்தை வந்து பாஷ்யம் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா ஏதோ சொல்லி வைக்கிறான். அப்படி கிடையாது. இந்த வேதங்கள் 4 வேதங்கள்ல என்ன இருக்கோ அந்த 4 வேதங்களோட சாரமா தான் வந்து இந்த தமிழ் வேதங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நாள்ல சித்தர்கள் மூலமா. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றோம், அதெல்லாம் கிடையாது. இந்த வாக்குண்டாம் நல்ல மனுமுண்டாம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகம் போறோம், ஒரு பாசுரம் போறோம், அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா அந்த ஒரே ஒரு மந்திரத்துல, தமிழ் வேதத்துல.
வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். வாக்குண்டாம் அப்படின்னா என்ன? மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகம் உண்டு. நல்ல மனம் உண்டாம், நல்ல மனசு. நல்ல மனசு அப்படின்னாக்கா வேண்டி வர்றவாளுக்கு ஆகாரம் போடுற மனசு, இல்லைன்னு சொல்லாம அன்னதானம் பண்ற மனசு, கேட்கிறவாளுக்கும் சாப்பாடு போடணும், கேட்காதவாளுக்கும் சாப்பாடு போடணும் அந்த மனசு. இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் வரான் அப்படின்னாக்கா அவனுக்கு போரும்னு சொல்ற அளவுக்கு, இப்ப நீங்க எல்லாம் டீமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மனசு. இங்க வந்ததுக்காக நரசிம்மன்னாக்காவோ டீமுக்காகலாம் சொல்லல, இதெல்லாம் அந்த நாள்லயே பெரியவாலாம் சொல்லி வச்சிருக்கா. மாமலரால் நோக்குண்டாம். மாமலரால் அப்படின்னாக்கா மகாலட்சுமி. நோக்குண்டாம் அப்படின்னாக்கா அவருடைய பார்வை உண்டு, மேனி நுடங்காது, உடம்புக்கு எந்த குறவும் வராது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி. துப்பார் திருமேனி அப்படிங்கிறவர் பிள்ளையார பத்தி சொல்றார். தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமா? பிள்ளையார நித்தியம் பிரார்த்தனை பண்றவனுக்கு இந்த இத்தனை செல்வங்களும் கிடைக்குமா? நல்ல வாக்கு இருக்கு. நல்ல வாக்குனா என்ன? நான் ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் கிட்ட பேசுறேன் அப்படின்னாக்கா அது பாசிட்டிவ் ஆயிடும், அது கெட்டு போகாது அந்த காரியம். அப்போ நல்ல வாக்கு உண்டு, நல்ல மனம் உண்டு. அன்னதானம் பண்றதுக்கே என்கிட்ட அவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு சாப்பாட்டு குறை வருமான்னு வராது. மாமலரால் நோக்குண்டாம். இது எல்லாமே இருந்ததுனாக்கா பணங்காசுக்கும் குறவு இருக்காது. பணங்காசு குறவில்லாததுனால அன்னதானம் நிறைய பண்ண முடியும். அன்னதானம் நிறைய பண்றதுனால பணங்காசு குறவு இருக்காது. கிவ் அண்ட் டேக் அப்படி. அப்போ நம்ம நிறைய நம்மளுடைய தமிழ் வேதங்களை நம்ம மறக்கடிச்சுட்டு இருக்கோம், சொல்லாம இருக்கோம். ஒரு 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 பத்ததிக்கும் ஒரு ஒரு ஸ்லோகங்களுக்கும் இவ்வளோ 1000 அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு. சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. சதமானம் பவதின்னு சொல்றா வேதத்துல. 100 வயசு நன்னாரு அப்படிங்கிறா. சதாயு புருஷ சதேந்திரியா. மனுஷனுக்கு ஆயுசு என்ன அப்படின்னாக்கா 100 வருஷமா. அந்த 100 வருஷத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிற பாகங்கள்லாம் எந்த குறவும் ஏற்படக்கூடாதாம். சதாயு புருஷ சதேந்திரியா ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிஷ்டதி. 100 வயசு உனக்கு கொடுத்தாச்சு, அதை நீ நல்ல வகையில அதை எடுத்துட்டு போய் 100 வயசு வாழ வேண்டிய கடமை உன்னோடது. அந்த 100 வயசு எப்படி வாழணுமா? தெய்வ பக்தியினோடையே வாழணுமா. அப்படி இன்னைய தினத்துல மகாபரிவானுடைய மகா அவதார திருநாள் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பலன் என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆரம்பிக்கும் போதும் அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிதான் ஆரம்பிப்போம். ஒரு பவித்திரம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நமசோபசத்ய மித்ரன் தேவம் மித்ரஜைர்னோஸ்து அனுராதான் அபிஷாவர்தயந்தா சதஞ்சீவேம சரதஸ்வீராக அப்படின்னு சொல்லி அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிதான் ஆசீர்வாதம். முதல்ல ஆரம்பமே அதுதான். கல்யாணமா இருந்தாலும் சரி, காது குத்துறதா இருந்தாலும் சரி, மொட்டை அடிக்கிறதா இருந்தாலும் சரி, சீமந்தம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆயுஷ் ஹோமமா இருந்தாலும் சரி, நான் என்ன ஹோமம் பண்ணாலும், என்ன நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அது அந்த அனுஷ நட்சத்திரத்தை அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லித்தான் ஆசீர்வாதமே ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட மகா புண்ணியமான நட்சத்திரத்துல நமக்கெல்லாம் ஒரு பெரிய சத்குருவா அமைஞ்ச இந்த மகாபிரிவானுடைய மகிமையை சொல்லிட்டே போலாம். அவ்வளோ விஷயங்கள் மகாபிரிவா இந்த உலகத்துக்கு பண்ணியிருக்கார். இந்த மகாபிரிவா இப்ப எல்லாரும் மகாபிரிவா மகாபிரிவா மகாபிரிவான்னு சொல்றோம் இல்லையா. நாங்க அவருடைய டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மகாபிரிவா பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ண சொல்றா. மகாபிரிவா பெயரை சொல்லி நிறைய பேருக்கு வீடு கட்டி தரோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா மகாபிரிவா ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா, அவ குல சம்பிரதாயப்படி நெத்திக்கிட்டுக்குங்கோ நித்தியம்னு சொல்றாரு. இப்போ பொன் குழந்தை எல்லாம் பொட்டு இட்டுக்கிறது, ஆனா துளியூண்டு இட்டுக்கிறது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது. பெருசா இட்டுக்கோ அப்படிங்கிறா. அவ குல தர்மம் படி நெத்திக்கிட்டுக்கிறது, எந்த குறவையும் வஞ்சனையும் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறார். அதே மாதிரி சந்தியாவந்தனம், அந்த திக்வந்தனங்களை டெய்லி பண்ணுங்கோ அப்படிங்கிறார். ஒரு கோவில்ல மணி அடிக்கிற சத்தத்தை விட நித்தியம் சந்தியாவந்தனம் சுவாமிக்கு வீட்டுல இருக்கிற சுவாமிக்கு பூஜை பண்ற பஞ்சமாத்திர சத்தம் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி மகாபிரிவா சொல்றாரு. நித்தியம் யாரோ ஒருத்தருக்கு ஆகாரத்தை போட்டுட்டு சாப்பிடறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கன்னு சொல்லி மகாபிரிவா சொல்றாங்க. சங்கர மடத்துல அவர் இருந்த காலம் இப்போ இருக்கார். அவர் சூக்ஷ்ம ரூபமா நம்மளோட கூட இருக்கார்.
அவர் தான் நம்ம நல்லா வழிநடத்திட்டு இருக்கார். ஆனாலுமே கூட மடத்துல வந்து யாரோ ஒரு வழிபோக்கருக்கு ஆகாரம் போடாம மகாபிரிவா சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. பிக்ஷாவந்தனம் எடுத்துட்டா கூட மகாபிரிவாவுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஆகாரம் பண்ணணும். யாரான சாப்பிட்டாச்சா, அட்லீஸ்ட் ஒரு பசுபாடான சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் மகாபிரிவா சாப்பிடணும்னு சொல்லி ஒரு கொள்கை வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த கொள்கையின் பிரகாரம் நம்மளும் நடந்துக்க வேண்டியது நம்மளால வந்து நித்தியம் ஒருத்தருக்கு ஆகாரம் போட்டுட்டு சாப்பிட முடியாத சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷன் இல்லாட்டா கூட இந்த மாதிரி சர்வீஸ் பண்றவாங்கிட்ட அந்த சேர்த்துடலாம் இல்லையா. நித்தியம் கூட யாரோ ஒருத்தருக்கு 2 நாள் ஆகாரத்துக்கு ஆயிரம் தெரியாது. அப்போ ஒருத்தரும் வந்து வருஷத்துக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருடைய பேர் சொல்லி 4 பேர் சாப்பிடறதுக்கு உண்டான வழியை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த காமியார்த்த ஹோமங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். காமியம் அப்படின்னாக்கா ஆசைன்னு பேரு. நம்ம எல்லாரும் ஆசையை துறக்கணும்னு ஆசைப்படணும்னு சொல்லுவா. புத்தர் வந்து ஆசையை துறக்கணும்னு ஆசைப்பட்டாராம். இந்த மாதிரி பொது வெளியில பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய பேர் சித்தர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. நிறைய பேர் வந்து சிவநாம நம்மளால வந்து என்னைக்காலும் வேலை வந்தது அப்படின்னா மாத்திரம் தான் ஏதோ சொல்லிட்டு இருப்போம். சிவாங்கிறோம், முருகாங்கிறோம், கிருஷ்ணாங்கிறோம், ராமாங்கிறோம். இவாள்லாம் வந்து நிறைய எப்ப பார்த்தாலும் சுவாமி நாம சொல்லிட்டு அதுக்கே தன்னை அர்ப்பணிச்சு அவ்வளவு பேர் வந்திருக்கா. அப்போ எல்லாரோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்ன தெரியுமோ, இங்க சுவாமிநாதன் சார்னு இருக்காரு இல்லையா, அவருக்கும் இன்னைக்கு பர்த்டே. அப்போ அவர் அந்த அனுஷ நட்சத்திரத்துல மகாபரிவாரோட ஜென்மா பூர்வாசிரம பேரும் சுவாமிநாதன் தான். அப்ப அந்த சுவாமிநாதனை உத்தேசிச்சு நம்ம பிரார்த்தனை பண்றோம். இங்க சுவாமிநாதன்கிற பேர்ல ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. அப்போ நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு பிளெஸிங்ஸா தான் வந்து இதை நம்ம ஏத்துக்கணுமே தவிர்த்து, அதே மாதிரி வந்து எல்லா விதமான சுவாமியினுடைய பிரசாதமும் கிடைக்கணும். முருகர் கல்யாணகாரகன், அங்காரகனுடைய அதிதேவத்தை தான் முருகன். சோ நமக்கு யாருக்காரும் கல்யாணத்துல தோஷம் இருக்கு, கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னாக்கா முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணா போதும், சட்டுன்னு கல்யாணம் ஆயிடும். முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணா போதும், சட்டுன்னு குழந்தை பிறந்துடும். ஆத்துல சண்டையா இருக்கா, சிவப்பு துணியில 1 ரூபா காயினை முடிஞ்சு வச்சு முருகா உனக்கு போடுறேன், பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்துருவோம்னாக்கா கோர்ட்டு கேஸ் கொண்டு கையை விட்டு போயிடும்னு சொல்றா. அப்ப முருகனுக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடம், அறுபடை வீடுகள்ல ஒரு இடமா இருக்கக்கூடிய இந்த திருத்தணி க்ஷேத்திரத்துல இன்றைய தினத்துல இந்த ஹோமங்கள்லாம் நடக்கிறது. வந்திருக்கிற எல்லாரும் இப்ப இவ்வளவு நேரம் எப்படி ஆனந்தமா கண்டு கழிச்சேலோ அதே மாதிரி இந்த பூஜைகள் ஹோமங்கள் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து இந்த பூஜைகள் எல்லாம் பார்க்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஹோமத்தை ஆரம்பிக்க போறோம். புகை நிறைய வந்துடும், எழுந்து ஓடிவிடக்கூடாது, இல்ல மாடிக்கு போய் உட்காந்துக்க கூடாது, வாசல்ல போய் காத்து அப்படி கிடையாது. இதுல போடுறது எல்லாமே மூலிகை சாமான்கள். அந்த மூலிகை சாமான்கள்லாம் நம்ம சுவாசம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தீராத வியாதிகள்லாம் கூட தீந்துரும்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்றது. இந்த சாஸ்திரம், தர்மம், இந்த நியாயங்கள் எல்லாமா சேர்ந்துட்டு நீங்க வந்து ஹோமம் பண்ண போறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியினோட பரிபூர்ணமான கிருபையையும் ஆச்சாரியாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் அதே மாதிரி காமாட்சி சுவாமிகள்னு சொல்லக்கூடிய எங்களுடைய குருநாதனுடைய அனுகிரகத்தையும் வாங்கிண்டு அப்புறம் சுவாமி வந்திருக்காரு. அவருடைய அவர் வந்து இங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல அவரும் வந்து ஒரு பாலா தேவஸ்தானம் வச்சு நடத்தின்னு இருக்கார். அப்ப அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நிறைய சுவாமிகள் எதிகள்லாம் வந்திருக்கா. அவ எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வந்து சந்தோஷமா 100 வருஷம் சாஸ்திரம் சொன்னபடி வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் சுப்பிரமணியம். செயல்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது. அப்படி காரணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மனதுதான் நம்மை இறைவனிடம் மிக மிக நெருக்கமானவனாக நமக்கு உணர்த்துகிறது. இருக்கின்ற காலம் முழுவதும் நமக்கானது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் படைத்து காத்து ரட்சிக்கின்ற பெருமான் எம்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு நொடி பொழுதும் மகத்தானது என்கின்ற ஒரு உன்னதமான எண்ணத்தை மனதிலே வைத்து இந்த தர்மம் என்பது உயர்ந்ததுதான் என்றாலும் எல்லா தர்மங்களுக்கும் பிரதானமானது இந்த சனாதன தர்மம்.
இந்த சனாதன தர்மம் என்பது வீழ்ந்து விட்டது என்று சொன்னால் இந்த மானிட பிறப்பானது வீழ்ந்துவிடும். காரணம், உடலுக்கும் மனதிற்கும் எத்தனை நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரீத்தியான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த சனாதன தர்மம். எப்பொழுது அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனமானது இந்த உடலையும் இந்த தர்மத்தையும் மறந்து வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் என்கின்ற காரணத்தினாலே அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த தர்மங்களிலே பிரதானமானது இந்த சனாதன தர்மம். இந்த தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆன்மீக பெரியோர்களும் அன்பர்களும் பலவிதமான சிறப்பான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளிலே ஒன்றான திருத்தணிகையில இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மகத்தான செயல்களை செய்த மகா பெரியவா என்று அனைவராலும் வணங்கப்படுகின்ற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலே இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியானது மிகவும் உன்னதமானது. அது மட்டுமல்லாமல் இந்த லோகக்ஷேமம் லோகார்த்த சேமம் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு செயலை நடத்தி கொண்டு வருகின்ற யோகானந்த சுவாமிகள் நவநாத பீடம் என்று சொல்லக்கூடிய பாலதத்த ஆசிரமத்தினுடைய நிறுவனரும் நிர்வாகியுமானவர். இப்படி இந்த செயல்களை எல்லாம் செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிறப்பின் அடிப்படையினாலே வருவதுதான். இந்த பிறப்பு என்பது எதற்காக என்று சொன்னால் தர்மத்தை காப்பதற்காகத்தான். தலைவன் என்று ஒருவன் இருந்தால் மட்டும்தான் ஒரு கூட்டத்தை வழிநடத்த முடியும். மாபெரும் கூட்டம் என்று சொன்னால் அதற்கு ராஜாவாக ஒருவன், ஒரு சிறிய கூட்டம் என்று சொன்னால் அதற்கு ஒருவன் தலைவனாகும். ஒரு குழுவுக்கு வழிநடத்துவது என்று சொன்னால் அவர்கள் வழிகாட்டியாகவும் அல்லது வழி நடத்துவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த சனாதன தர்மத்தை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது தவறான வார்த்தை. காரணம், அழிந்து விட்ட பொருளைத்தான் மீட்டு எடுப்பார்கள். ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல. யாராலும் அழிக்கக்கூடியதும் அல்ல, அழிக்க முடியாத ஒரு மகாசக்தி என்று சொன்னால் அது இந்த சனாதன தர்மம் மட்டும்தான். இந்த தர்மத்தை நிலைநிறுத்துவது என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கும். காரணம், இறைவனால் உபதேசிக்கப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மந்திரம், வேத மந்திரம், சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் என்பது நம்மை வழிநடத்துவது என்று சொன்னால் மட்டும் போதாது, நமக்கான ஆத்ம சக்தியையும் உந்து சக்தியையும் தரக்கூடியது. இந்த ஆத்ம சக்தியை நிலைநிறுத்துவதும் அதை பரவலாக்குவதும் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதும் தான் இந்த சனாதன தர்மம். ஒருவரிடம் அது இருந்து விட்டது என்று சொன்னால் அது பலரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. பலரும் இதிலே இணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் பிரதானமான இந்த உலகத்தையும் அது வழிநடத்தக்கூடியது என்றுதான் இதற்கு பொருள். ஆகையினாலே தான் எல்லா இடங்களிலும் இப்பொழுது இந்த சனாதன தர்மத்தை வலியுறுத்தி இதற்கான பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பல செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உன்னதமான இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறுவதற்கு இந்த திருத்தணிகையினுடைய தலமூர்த்தியான முருகப்பெருமானை வேண்டி நாம் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஆரம்பிக்கின்றோம். அருவம் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய மூவிரு முகங்கள் போற்றி
முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சிமா வடிவை போம் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை போற்றி போற்றியே. எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடியவன் சேவலும் மயிலும் முருகனுடைய கரங்களிலே பொருந்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த சேவலும் மயிலும் என்ன விதமான செயல்களை தரக்கூடியது என்பது முருகனுடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது அற்புதமான செய்திகளை கண்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனித குலம் தழைத்தோங்குவதற்கு முக்கிய காரணமானதுதான் அந்த வேல். வேல் என்பது உயிர் நாடி, உயிர் தொழில். அந்த உயிர் தொழிலை செய்கின்றவன் முருகப்பெருமான். பிரம்மனிடம் இருந்து அவனுடைய செயல்களை எல்லாம் தான் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட பொழுது மீண்டும் பிரம்மனிடம் ஒப்படைக்கின்ற பொழுது இந்த உயிர் தொழிலை மட்டும் தன்னிடமே வைத்துக் கொண்டான் முருகப்பெருமான். ஆகையினாலே தான் அந்த வேல் என்பது உயிரினுடைய நாடியாக முதலும் முடிவுமாக அவனுடைய கரங்களிலே தங்கி இருக்கின்றது. சேவல் என்பது நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. நம்முடைய அன்றாட செயல்களுக்கு முழுமுதற் காரணமாக காலை முதல் மாலை வரை இயங்கிக் கொண்டிருக்கின்ற பலவிதமான நடைமுறைகளுக்கு காரணமாக அந்த சேவல் அமைந்திருக்கிறது. மயிலானது தன்னுடைய உற்பத்தி சக்தியை பார்வையினாலேயே செய்யக்கூடியது என்கின்ற காரணத்தினாலே தான் தீட்சைகளிலே சிறந்ததான நேத்திர தீட்சை என்பது போல நேத்திர உயிர் சக்தியை உயிர்ப்பிக்கக்கூடியது மயில். அது ஒரு மயிலும் இன்னொரு மயிலும் உணர்ந்து தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யவில்லை. பார்வையினாலே விருத்தி செய்கின்ற ஒரே சக்தி இருக்கக்கூடியது மயில் மட்டும்தான். ஆகையினாலே அப்படிப்பட்ட மயிலை தன்னுடைய வாகனமாக எடுத்துக்கொண்டவன் முருகப்பெருமான். காரணம், நானே இதற்கெல்லாம் ஆதார சக்தியுமானவன் என்கின்ற காரணத்தினாலே தான் முருகப்பெருமானை வணங்குகின்றவருக்கு எந்த விதமான துன்பமும் தொல்லையும் இல்லை என்பதுதான் இதனுடைய முழுமுதல் பொருளாக இருக்கின்றது. முருகப்பெருமான் முருகப்பெருமான் என்று ஏன் அடித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கு 6 அறிவு என்பது இருக்கிறது. இந்த 6 அறிவுக்கு காரணமானவன் முருகப்பெருமான். ஆதார சக்தியாக இருக்கின்றவன் முருகப்பெருமான். எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்பது மட்டுமல்ல, ஆறுமுக கடவுள் இந்த தலத்திலே மிக பிரதானமாக முதலாக எழுந்தருளியவன் ஆறுமுக பெருமான். இந்த திருத்தணியிலே மிக சிறப்பான ஒரு சேத்திரம் என்று சொன்னால், மலை மீது இருக்கக்கூடிய கோயிலை விட ஆறுமுக சாமியின் ஆலயம் தான் மிகவும் பிரதானமானது, மிகவும் சிறப்பானது, பழமையானதும் கூட. எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. ஆறுமுக பெருமானிடம் கோரிக்கை வைத்தால் 6 நொடிகளுக்குள்ள அது தீர்ந்துவிடும் என்பதுதான் அதனுடைய ஸ்தல புராணம் மட்டுமல்ல, உண்மையான நிலைமை கூட. எத்தனை பேருக்கு நிறைவேறாத கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த ஆறுமுக சாமியிடம் சென்று நீங்கள் அந்த கோரிக்கையை வைத்தால் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உடையவர் அந்த முருகப்பெருமான், அந்த ஆறுமுக சாமி என்பது நிதர்சனமான உண்மை. அதனாலே தான் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெண்மனை செஞ்சுடர் வேந்தனை விலங்கு வெள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் பாகரனை சாந்துனை பொழுதும் துதிக்காதவர்க்கு மறக்காதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே, சேர்ந்துனை பொழுதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இப்படி அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கே இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பமாகிறது. 8 விதமான ஹோமங்கள் இங்கே நடைபெறவிருக்கின்றன. இந்த அஷ்ட ஹோமம் என்று சொன்னாலே, அஷ்ட என்று சொன்னால் கஷ்டம் நீக்குவது என்று பொருள், அஷ்ட என்றால் 8 என்று பொருள். இந்த 8 என்பது பிரதானமானது நம்முடைய வாழ்க்கையில. இந்த 8 2 என்று இந்த சித்த பாதையிலே சொல்லுவார்கள். 8ம் 2ம் என்ன என்று சொன்னால் ஆ ஊ என்று சொல்வார்கள். ஆக ஓம் என்னும் மந்திரத்தினுடைய முதல் 2 எழுத்துக்கள் ஆவ் ஊ ஆவ் என்று சொன்னால்தான் ஓம் என்கின்ற முழு வடிவம் வந்து சேரும்.
ஆகையினாலே ஆவும் ஊவும் சேர்ந்த இரண்டு எழுத்துக்கள், அந்த எட்டும் இரண்டும், இரண்டு என்பது அவருடைய ஆசி என்பது, எட்டு என்பது இங்கே நடக்கக்கூடிய ஹோமங்கள். இவற்றை மையமாக வைத்து நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவருளை பிரார்த்தித்து, மேலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் இதனுடைய பலாபலன்கள் கண்டிப்பாக சென்று சேர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், இந்த பிரபஞ்சம் முழுக்கும் இருக்கின்ற பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான ஆச்சரியங்கள், மனமாச்சரியம், மதமாச்சரியம், பலவிதமான ஆச்சரியங்களை களையக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வாக இது அமைய வேண்டும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு, இதற்கு மூல பிரகிருதியாக இருக்கின்ற மகாபெரிவருடைய திருப்பாதங்களை வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவா. बोलो साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब शिवा. साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब शिव. साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब शिव. अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण शिवा. अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण शिवा. अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण शिवा. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः. शिवाय नमः, शिवाय नमः. शिवाय नमः, रुद्राय नमः. रुद्राय नमः, शिवाय नमः. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः.
திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதயே. தென்னாடுடைய போற்றி. நற்றுடைய நம சிவாய. விஷமான திரவியங்களும் நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதுதான் சுவாமிக்கு ஆகாரம். கணபதிக்கு மாத்திரம். அந்த கணபதி ஹோமத்துல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்காகவும் நமக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய விஷயங்கள், நியாயப்படி கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கணுங்கிறதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த ஹோமத்தை பண்ண போறோம். அனுகூலம் பிரயச்ச பிரயச்ச பிரதிகூலம் நாசய நாசய. எது எதெல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கோ அதெல்லாம் வந்துடணும். இதெல்லாம் நமக்கு வரக்கூடாதோ அதெல்லாம் வரக்கூடாது. பீதியின் சமய சமய அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பெல்லாம் பயமா இருக்கோ இப்ப மகா கணபதியை நினைச்சிட்டோம்னா பயம் போயிடுமா. பாதான் சமய சமய நமக்கு என்ன வியாதி வந்தாலும் மகா கணபதியை நினைச்சிட்டா வியாதி போயிடுமா. ரோகான் சமய சமய நமக்கு என்ன வியாதி வந்திருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கணபதியை நினைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வியாதி நம்மளை விட்டு போயிடுமா. சகல சத்ருன்னு உச்சாடையன்னு சொல்றோம். யார் யாரெல்லாம் நம்மளுடைய பேரை சொல்லி நமக்கு எதிரியா இருந்தாலோ அந்த எதிரிகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறோம். அப்போ எதிரிகளே இல்லாம ஒருத்தர் இருப்பா அப்படின்னாக்கா இந்த ஹோமத்தை கலந்துக்கிறவாள்லாம் இருப்பா. நம்மளுக்கெல்லாம் எதிரியே கிடையாது யாருமே. ஏன்னா நம்ம யாருக்கும் எதிரி இல்லை, நமக்கும் யாரும் எதிரி இல்லை. எதிரில உட்கார்ந்து நீங்க தான் எதிரி. ஓகேவா? எதிரில உட்கார்ந்து இருக்கிறதுனால மாத்திரம் தான் எதிரி. அதனால மகா கணபதி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. மகா கணபதியை விட ஒரு 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 ஈஸியான தெய்வம் எதுவுமே கிடையாது. குட்டிண்டா போறோம். ஒரு வராகியை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா பண்ணிட்டே இருக்கணும். அக்ஷர லட்சம் 29 அக்ஷர வராகி 29 லட்சம் தரம் ஜெபம் பண்ணணும். மகா கணபதிக்கு ஒண்ணுமே இல்லை. ஓம் கம் நமஹா முடிஞ்சு போச்சு. வெறும் கம் நமஹான்னு சொன்னாலே மகா கணபதி வந்துருவார். கம்மிங் வந்துருவார். கம் அப்படின்னா கம்மாயிடுவார். அப்ப அவ்வளோ ஒரு ஈஸியான தேவதை யாருன்னாக்கா மகா கணபதி மாத்திரம் தான். அப்ப அப்பேற்பட்ட மகா கணபதிக்கு இப்ப ஹோமத்தை பண்ண போறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோம். சரோ ஆதித்ய सर्वेषां भक्तजनानां राहुग्रह परिपूर्ण प्रसादेन नागदोषादि सर्पदोषादि निवृत्तिप्रदो भूयाति भवन्तो महान्तो अनुगृह्णन्तु। ओम क्लीं कृष्णाय गोविंदाय गोविंदवल्लभाय परकर्म मंत्रेन्द्र उड़दत्राण हरं हर जोर मोधे मोधे ओम नमो भगवते महाकृष्णाय नेत्रे बालावरीदाय प्रदिक्षोभनाय ब्रह्मणे वंदोदिने स्वाहास्मने परकर्म मंत्रेन्द्र उड़दत्राण हरं हर जोर मोधे मोधे ओम नमो भगवते महाकृष्णाय உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? விழி கிடைக்கும் கிடைக்குமா? குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா? குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா? கோடி ஜென்மம் குரு கோடி ஜென்மம் குரு
நேசிக்கக்கூடியவனாக அனைவருக்கும் மாணவனாக ஆகிறார். எப்படின்னா நாத்திக பேசுவதற்கு ராமராஜன் இருந்தா, நல்லா புரிஞ்ச கிருஷ்ணநாதன் இருந்தா, துரியோதன நாத்திகன். ஏன்னா அவன் கிருஷ்ணன் உணர முடியல, கிருஷ்ணன் திட்டினா, கிருஷ்ணன் கொள்ளணும்னு பார்த்தா, ஆனா கிருஷ்ணனை கடவுள் என்று உணர்ந்த பஞ்சபாண்டவர் தலைவர். 8 அக்ரோணை சேனைகள் மட்டுமே கொண்ட பஞ்சபாண்டவர் 8 பெட்டாலியன். இங்க 18 பெட்டாலியன். இங்க பெரிய பெரிய ஜாம்பவான். இங்க எல்லாம் பிஸ்கோட் திருத்தணியில புதுக்கோட்டை நாகலாபுரம் இருந்த ஆந்திரா பாட்டு இருக்கக்கூடிய அனைத்தோடு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு 10 கிராமத்தை இடிச்சு 5 இடத்துல தூண்டல் சட்டம் நடத்துறோம்னா பாலா உடனே படிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பெரியவா. ஏன்னா பெரியவாளுக்கு எல்லா குழந்தைங்க அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்கலாம். அங்க ஒரு டீச்சர் என்ன செய்யலாம், வருஷம் 360 குழந்தைங்க அவங்க வீட்டுல கொடுத்த குழந்தைங்க எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. குருகுல சாயங்காலம் 1 மணி நேரம் படிக்க வச்சு விளையாட்டு படிச்சோம்னா அது வெளியேறமா இருக்கும். விளையாட்டுனால குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும். ஆட்கள் பேருக்கும் ஞானம் பேருக்கும் சிந்திக்கும். இதெல்லாம் தனியாவே இதெல்லாம் மொபைல் பண்ணிட்டு இருக்கும். சரங்க கொஞ்சம் மாதிரி அது இல்லாம இருப்பேன். பாரதியார் விளையாட்டு விளையாட்டு படிப்பும் சேர்த்து குழந்தைங்க டெய்லி அந்த குழந்தைக்கு உற்சாகம் கொடுப்பதற்கு ஒரு சிறு முயற்சியா தர்மபுரம் பாரத குழந்தைன்னா உயிர் குழந்தைங்க விளையாட்டு கொண்டாடுவோம். இந்த பெரியவாசம் ஆசீர்வாதம் கொடுக்கலாம். கிராம கிராம அந்த டீச்சர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சேலம் ஸ்ரீ பால தேவஸ்தானம் ஸ்ரீ மகா பெரியவா இல்லம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பக்த ஜன சபா சார்பில் பல இறைப்பணிகள் மற்றும் பல சமூக சேவைகளை பல வருஷங்களாக நடைபெற்று வருது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கிற சிவாடா, பாலவாக்கம், காஞ்சிப்பாடி, நெல்வாய், நாராயணபுரம் ஆகிய கிராமங்களில் இருக்கிற மக்கள்களில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற பெற்றோர்களின் 100க்கும் அதிகமான குழந்தைகளுக்கு கடந்த 1.5 வருட காலமாக ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி பெயரில் இலவசமாக டியூஷன் நடைபெற்று வருகிறது. இந்த டியூஷனில் படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பை தவிர அவர்களின் பொழுதுபோக்குக்காக கேரம் போர்டு, செஸ் போர்டு, ஷட்டில் கிட், ரிங் பால், ஸ்கிப்பிங் ரோப் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே டியூஷன் டீச்சர்களின் பணிகளை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவிக்கப்பட்டு அவர்களை கௌரவிக்கப்பட்டது. அருளிருந்த கோடி ஜென்மம் நான்
நினைப்பேன் குரு உந்தன் அருளென்ற உனக்கென்று உனக்காக எனையாக்குவேன் உனக்கென்று உனக்காக எனையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது நினைக்காத